அற்பமான காரணங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது ஏற்கத்தக்கதல்ல என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மாரிச்சாமி, எந்த வழக்கின் பின்னணியில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் அடிக்கடி வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் அதாவது ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கறிஞர் நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜிம் என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். அந்த மனு விசாரணையின் பொழுதுதான் வழக்கறிஞர்கள் அற்பமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது ஏற்கத்தக்கதல்ல, கோர்ட் பாய்காட் எல்லாம் செய்யக்கூடாது என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக வழக்கறிஞர்கள் தான் நீதிமன்றத்தின் அதிகாரிகள், அவர்கள் நீதி வழங்கும் அமைப்பில் பங்குதாரர்கள், இல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. நீதி வழங்கும் அமைப்பில் நீதிமன்றத்திற்கு அவர்களின் உதவி மிக முக்கியமானது என நீதிபதிகள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதுபோக நியாயமற்ற பணி புறக்கணிப்பு பாய்காட் என்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது. உரிய அதிகாரிகளை அணுகி பிரச்சனைகளை தீர்வு காண வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் எனவும் உத்தரவிலேயே பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.